நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 47 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு 18% ஜிஎஸ்டி 8.5 கோடி ரூபாய் அபிஷியலாக கொடுக்கப்பட இருக்கின்றது. பாதி கொடுத்துட்டோம், மிச்சம் கொடுக்கப்பட உள்ளது. மொத்தம் 55.5 கோடி ரூபாய், 1,04,500 சதுரடி, 10 மாடிகள் கொண்ட சத்திரத்திற்கு 36 மீட்டர் உயரம், 120 அடி டோட்டல். ஒரு சதுரடி கூட நம்ம டீவியேட் பண்ணல. ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கி ப்ராப்பரா கட்டியிருக்கோம். நாட் ஈவன் a single square foot has been deviated from the approval. பொதுத்தளங்களில் என்னென்னமோலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எது தேவையோ அதை நம்புங்க, எது தேவையில்லையோ அதெல்லாம் பொதுத்தளங்களில் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வதந்திகளை கேட்டு தயவு செய்து நம்பாதீர்கள். என்னுடைய நம்பர் இருக்கு, அவ்வளோ பேருக்கு சொல்கிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் we are ready to clarify. ஒருத்தரை பற்றி குற்றம் சொல்லணும், தவறு சொல்லணும் அப்படின்னம்னா அதற்கு ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். 10 மாடிகள் ப்ராப்பரா அப்ரூவல் வாங்கி ப்ராப்பரா, நான் உங்க முன்னாடி சொல்றேன், நீங்க இங்க 300 பேர் இருக்கீங்க. 36 மீட்டர் அப்ரூவல், சற்றேறத்தாழ 120 அடி உயரம், 10 + 2 ஃப்ளோர் 12 ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். பத்திரிகைகளில் 5 மாடிக்கு ஒப்புதல் வாங்கி 10 மாடியை கட்டியிருக்கிறார்கள் என்று நகரத்தார் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், தலையங்கத்தில் எழுதுகிறார்கள். ஹிட்லராக மாறிக்கொண்டிருக்கிறார் உலகம் பட்டியலே நான் நாராயணன் என்று சொல்கிறார்கள். நான் ஒரு பூச்சிக்க, என்னைய பார்த்தா ஹிட்லர் மாதிரி தெரியுதா? யாரு காலையும் விழுந்து கும்பிடுவேன், யாரு காலையும் மன்னிப்பு கேட்பேன். 1 hour லேட்டா வந்தேன், உங்க எல்லாத்தையும் தார்மீகமா மன்னிப்பு கேட்டேன். அவதூறு சொல்வது ஈஸி. கிட்டத்தட்ட 56 கோடி ரூபாய் நன்கொடைகளை பெற்றுவிட்டோம். இந்த 20 நாள் பண்ண கரைச்சல்ல ஒரு 10 கோடி ரூபாய் நம்மை விட்டு சென்று விட்டது. அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். உட்காந்துக்கிட்ட வாட்ஸ்அப்ல கொடுக்குறவங்களுக்கு they do not know anything. சாப்பிடல, தூங்கல, சொன்ன டயத்துக்கு திறக்கணும். ஆனா அதை விடக்கூடாதுன்னு ஒரு சிலர் கங்கண கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் விஸ்வநாதர், நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வடிவேல் முருகனுக்கு மங்களத்து நாயகனே, மன்னாளும் முதல் இறைவா, பொங்குதன வயிற்றோனே, பொற்புடைய ரத்தினனே, சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிளக்கே, எழில் மணிய கணபதியே, அப்பம்முடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி, ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எள்ளளவும் சள்ளியாத எம்மனதை உமக்காக்கி தென்தமிழால் போற்றுகின்றோம் வந்தளிப்பாய் கணபதியே. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும், நன்மணிய சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து
என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன்வயிற்று கணபதியே போற்றியன போற்றுகின்றோம். இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். முதலில் நான் 1 மணி நேரம் லேட்டாக வந்ததற்கு உங்கள் எல்லாருடைய பொற்பாதங்களையும் தொட்டு என்னுடைய சிரம் தாழ்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, 3 நாட்களாக நாங்கள் சென்னையிலிருந்து காசியிலே நாம் கட்டிக்கொண்டிருக்கின்ற புதிய சத்திரத்திற்கு இன்னும் நமக்கு தேவை 10 கோடி ரூபாய் நன்கொடை. நிறைய பேரை பார்த்து நன்கொடை வசூல் பண்ணுறதுக்காக அண்ணா நகர் பகுதிகளுக்கும் அம்பத்தூருக்கும் சென்றிருந்தோம். கொஞ்சம் வர்றதில் டிலே, காரணமெல்லாம் சொல்லப்படாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவசர அவசரமாக போய் ஒரு பாத்ரூமில் முகமெல்லாம் கழுவிக்கிட்டு சட்ட ட்ரௌசர்லாம் அப்படியே நானும் எங்களுடைய ப்ரொஃபஸரும் மாற்றிக்கிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு டக்குன்னு வேஷ்டி சட்டையெல்லாம் மாற்றி புட்டமாலாம் போட்டு கொஞ்சம் ஹேர் டை எல்லாம் பண்ணிக்கிட்டு டக்குன்னு இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி 150 ருபீஸ் கொடுத்து வந்துட்டோம். முதலில் மன்னித்தருளுவோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக ஒரு திருவிழாவே இங்கு பவளக்கார வீதியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் கர ஒலி எழுப்பி உங்களை நம்மை நாமே ஆரவாரம் செய்து கொள்வோம். முதலில் இந்த சத்திரத்தை கட்டிய நம் முன்னோர்களுக்கு நம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த சத்திரம் கட்டப்பட்டு சற்றேறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பர்மாவில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இந்த சத்திரத்தை பர்மாவிற்கு செல்வதற்கு முன்பாக இந்த சத்திரத்தை கட்டியிருக்கிறார்கள். காரணம் என்ன? கப்பலில் தான் போகணும். காரைக்குடி டு ரங்கூன் 27 ரூபாய்க்கு டிக்கெட் இருந்திருக்கு. காரைக்குடி டு ரங்கூன் ட்ரெயின் டிக்கெட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரெயினில் ரங்கூன் போகலாமான்னா போக முடியாது. காரைக்குடியில் ட்ரெயினில் டிக்கெட் 27 ரூபாய்க்கு எடுத்து கல்கத்தாவில் போய் இறங்கி கல்கத்தாவிலேருந்து கப்பலில் கொண்டுக்கிட்டு போயிருக்கு ஒரு டைப்பு. இன்னொன்று காரைக்குடியிலேருந்து சென்னையில் வந்து சென்னையிலேருந்து கப்பலில் ரங்கூனில் போய் இறக்கியிருக்கு. ரங்கூன் வந்து சீ போர்ட் இல்லை, ரிவர் போர்ட். ரங்கூனில் பர்மாவில் விடுற நதிக்கு பேர் ஐராவதின்னு நதி. அந்த நதி பர்மாவை சுற்றி 2500 கிலோமீட்டர் அப்படியே வளைஞ்சு 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 நீங்கள் மேப்பில் போய் கூகுளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே சென்று நகரத்தார்கள் வாணிபம் செய்து ஈட்டிய பொருளிலே 5% 25% தான தர்மத்திற்காக காசி விஸ்வநாதருக்காக கொடுத்த ஒரு உயர்ந்த சமூகம் நகரத்தார் சமூகம். அனைவரும் கரவுள் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சத்திரத்தை அவர்கள் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி காரைக்குடியிலேருந்து புறப்பட்டு வந்து சில நாட்களில் கப்பல் லேட் ஆகிடும். அதனால் தங்கிறதுக்காக இந்த ரங்கூன் நகர விடுதி நம் நகரத்தார்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. முதலில் நம் முன்னோர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். கட்டின ஆணி வேர்கள்லாம் இன்னைக்கு இல்லை, இறைவனடி சேர்ந்தாச்சு. ஆனால் அவர்களுடைய வழித்தோன்றர்களாக வந்த குடும்பங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் வாழ்த்த வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சத்திரத்தில் புதிய பணிகளை பின்பக்கத்தில் இருக்க இடத்துல பழைய போர்ஷன்லாம் இடிச்சிட்டு கீழே ஒரு 10 ரூம் மேலே ஒரு 10 ரூம் காசி சித்திரத்தின் மூலமாக கட்டப்பட இருக்கின்றது. நிறைய பேர் நினச்சிட்டாங்க இருக்கிறவர்களை தொல்லை பண்ணுறாங்க, தங்க விடலை. இந்த சத்திரம் நகரத்தாருக்கு உண்டானதுங்க. ஒரு டெவலப் பண்ணணும் அப்படின்னம்னா சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் மெட்ரோ போட்டுட்ருக்காங்க, ரோட் சரியில்லை.
அப்போ அந்த கட்டி முடிக்கிற 2 வருஷம் நம்ம சங்கடத்தை ஏற்றுக்கத்தான் வேணும். ஏன்டா இடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு லீகல் அது தேவையில்லை, நாட் நெசசரி. இன்னொரு 6 மாத காலத்திற்குள் நமது பருவத்திற்குள் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும். அதன் பிறகு யார் தங்க போகிறோம்? யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களெல்லாம் இங்கே தங்க போகிறோம். நான் கேள்விப்பட்டேன், இந்த பேப்பர் மர்ச்சன்ட் வீதியில் இருக்க பெரிய பெரிய பேப்பர் மர்ச்சன்ட்ஸ் அந்த காலத்தில் நம்ம சத்திரத்தில் வந்து தங்கினதாக வரலாறு. நன்கொடைகள் கேட்டு போகும்போது எங்கள் அப்பச்சியெல்லாம் சென்னைக்கு வந்தாங்க, நான் கடியாப்பட்டியிலேருந்து இங்கே தான் தங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய செல்வந்தர். அந்த அளவுக்கு நம் மக்கள் எளிமையாக அமைதியாக வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கின்ற ஒரு சத்திரம். இப்பொழுது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக கடந்த 150 நாட்களாக கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு சம்போ என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. அதை ஏற்பாடு செய்த வளர்ச்சி குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வலையப்பட்டியை சார்ந்த ஒரு நல்ல முத்து PLM முத்தையானன் அவர்கள் உடைய தலைமை. பிறகு அவர்களுடன் இணைந்து கொப்பனாப்பட்டி சுப்பண்ணன் அவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்புமாறு தேவகோட்டையை சார்ந்த திரு சண்முகம் செட்டியார் அவர்கள், நெற்குப்பையை சேர்ந்த முத்துப்பள்ளியப்பண்ணன் அவர்கள், கன்றமாணிக்கத்தை சேர்ந்த லேனா லக்ஷ்மணன் அவர்கள், தென் முத்துவெள்ளையண்ணன் அவர்கள். அண்ணா எங்கே இருக்கிய? வேற முத்துவெள்ளையண்ணன் அவர்கள்லாம் மிகச்சிறந்த பணி. நாங்கள்லாம் வந்து வேற வேலையில் பிஸியாக இருக்கோம். வேற வேலைன்னா சொந்த வேலை இல்லை, பொது வேலைக்கு தான். அந்த அளவுக்கு சிறந்த பணிகளை கரெக்டாக 6 மணி 6:15 மணி ஆயிடுச்சுன்னா கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு சம்பவமாக சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு! பக்கத்தில் இருக்க நம்மளுடைய காளிகாம்பாள் கோவிலுக்கு இன்றைக்கு பூச்சுரிதல் விழா. சட்டேரத்தாழ 400 பிளேட்டில் பூவெல்லாம் ஏற்பாடு பண்ணி பார்க்குறதுக்கே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கின்றது. இதை ஏற்பாடு செய்த திரு சண்முகண்ணன், சுப்பண்ணன் மற்றும் இந்த முத்துப்பள்ளியப்பண்ணன், நெற்குப்பை அவர்கள், வேறு யாருன்னு சொல்லணும், அடைக்கப்பண்ணன், மேலாளர் அவர்கள், திரு ராமநாதன் அவர்கள் எல்லாரும் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். நான் இப்போ தான் வர்றேன். 5 நாளாக சென்னையில் இருந்தாலும் கூட இப்போ தான் வர்றேன். ஏன்னா காலையில் நாங்கள் வெளியில் போனால் பறவைகள் கூட்டுக்கு வர்ற மாதிரி இரவு 12 மணிக்கு தான் வந்து படுக்கிறோம். யாரையாவது பார்த்து ஒரு 5 லட்சம் தருவாங்களா, 10 லட்சம் தருவாங்களா, 50 லட்சம் வாங்கலாமா, 1 கோடி வாங்கலாமா? நேற்று MAMR ஐயப்பண்ணனை போய் பார்த்தோம். அண்ணன்ட்ட போய் 3 கோடி ரூபாய் அண்ணன் நீங்கள் தர வேண்டும், அரச குடும்பத்திலிருந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று நேற்று போய் அண்ணன் எங்களெல்லாம் உபசரித்து அங்கே உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து அண்ணன் தருவதாக ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இன்னும் 2 தினத்தில் பாசிட்டிவான ஆன்சர் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நிர்வாகிகளுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். இன்றைக்கு காசி சத்திரத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும் திரளாக வந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகள், உங்கள் அனைவரையும் காசி சத்திரத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. காளிகாம்பாள் கோவிலுக்கு பூச்சொரியில் விழாவுக்காக பூக்கள் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றன. இது போன்ற ஒரு நிகழ்வை நான் வந்து கொப்பனாப்பட்டிக்கு அருகாமையில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் தான் இது மாதிரி ஒரு ஏற்பாடை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை செய்திருக்கிற திரு சொக்கலிங்க மன்னன் அவர்கள், சுப்பண்ணன் அவர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து இந்த இனிய நிகழ்விற்கு அத்துணை பேரும் வந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். காசியிலே 210 வருடங்களுக்கு பிறகு 48,000 நகரத்தார் குடும்பங்களும் சேர்ந்து புதிய சத்திரம் ஒன்றை சிக்ராவில் கட்டிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வானம் தோண்டப்பட்டது. இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி மிகச்சரியாக 365 நாட்களில் 10 தளம் ப்ளஸ் 1 தளம் ஹெட்ரூம்னு சொல்லக்கூடிய அந்த தளம், அதுக்கப்புறம் ஓவர் டேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன தளம், 12 தளங்கள் மிகச்சரியாக 365 நாட்களுக்குள் செவ்வனே ப்ராப்பராக ஒரு ஒப்புதல் பெறப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இதற்கு நன்கொடைகளை வழங்கிய 48,000 நகரத்தார் குடும்பங்களுக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த சத்திரத்துடைய பணிகள் சற்றேறத்தாழ 80% நிறைவடைந்து விட்டது.
பூச்சி வேலை, பெயிண்ட் தடவுறது எல்லாம் ஆல் கம்ப்ளீட்டட். 20% ஒர்க் பெண்டிங் இருக்கு. என்னென்ன வேலை இருக்கு? ஏசி 135 நேரங்களுக்கும் ஏர் கண்டிஷன், வாட்டர் ஹீட்டர், பெட்டு, மெத்த, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, சிசிடிவி கேமரா, தென் டெலிவிஷன், அத்துணை பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. 175 உழைப்பாளர்கள் இரவு பகல் பாராமல் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் திறப்பு விழாவுக்கு 81 நாள் 14 மணி நேரம் 44 நிமிஷம் 31 செகண்டு டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன டயத்துக்கு? அக்டோபர் 31, 2025 காலையில் 9:30 மணிக்கு பாரத நாட்டின் பிரதமர் திரு மேதகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பொற்கலங்களால் அந்த சத்திரம் திறந்து வைக்கப்படும் என்கிற நல்ல செய்தியை சொல்லி நமக்கு 47 கோடி ரூபாய் ப்ராப்பராக டெண்டர் போட்டு கால்ஃபார் பண்ணி வீடியோ ஆதாரத்தோட நம்ம 47 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டோம், ஃபைனலைஸ் பண்ணோம். அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு சிலர், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு சிலர் மற்றும் ஆடிட்டர், ஆர்கிடெக்ட், என்ஜினியர், காரைக்குடியில் இருந்த பொது நகரத்தார்கள் அவரை அனைவரும் முன்னிலையில் ஓப்பன் செய்யப்பட்டு 47 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு 18% ஜிஎஸ்டி 8.5 கோடி ரூபாய் அஃபிஷியலாக கொடுக்கப்பட இருக்கின்றது. பாதி கொடுத்துட்டோம், மிச்சம் கொடுக்கப்பட உள்ளது. மொத்தம் 55.5 கோடி ரூபாய், 1,04,500 சதுரடி, 10 மாடிகள் கொண்ட சத்திரத்திற்கு 36 மீட்டர் உயரம், 120 அடி டோட்டல். ஒரு சதுரடி கூட நம்ம டீவியேட் பண்ணல. ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக கட்டியிருக்கோம். நாட் ஈவன் a single square foot has been deviated from the approval. பொதுத்தளங்களில் என்னென்னமோலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எது தேவையோ அதை நம்புங்க, எது தேவையில்லையோ அதெல்லாம் பொதுத்தளங்களில் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 210 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தார் பெருமக்களால் புதிய சத்திரத்தை நாம் கட்டி கொண்டு இருக்கின்றோம். கட்டி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 56 கோடி ரூபாய் நன்கொடைகளை பெற்றுவிட்டோம். இந்த 20 நாள் பண்ண கரைச்சல்ல ஒரு 10 கோடி ரூபாய் நம்மை விட்டு சென்று விட்டது. அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். உட்காந்துக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கொடுக்குறவங்களுக்கு they do not know anything. சாப்பிடல, தூங்கல, சொன்ன டயத்துக்கு திறக்கணும். ஆனால் அதை விடக்கூடாதுன்னு ஒரு சிலர் கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் விஸ்வநாதர், நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நம்ம செய்கிறது எல்லாமே காசி விஸ்வநாதருக்கு செய்கிறோம், தனி ஒரு மனிதருக்கு செய்வது அல்ல. 1 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்குறாங்கன்னா நாராயணன் கொடுக்குறாங்களா? இந்த அடிக்கிற கதிரேசன் கொடுக்குறாங்களா? இந்த அடிக்கிற ப்ரொஃபஸர் அண்ணாமலை? நோ நோ நோ. யார் நன்கொடை கொடுத்தாலும் காசி விஸ்வநாதருக்கு கொடுக்குறாங்க. இந்த சத்திரம் காசி விஸ்வநாதருக்கு சொந்தமான சத்திரம். அடுத்து வருகிற 7 தலைமுறைக்கு பயன்பெறக்கூடிய இருக்கிற சத்திரம். அதை நிறுத்தணும், அதை பண்ணணும், வேற ஏதாவது பண்ணணும். நன்கொடைகள் அவர் 10 கோடி ரூபாய் கொடுக்கல, நோ ப்ராப்ளம், வாங்கிடலாம். 100 கோடி ரூபாய் கூட நகரத்தார்கள் நன்கொடையாக கொடுப்பதற்கு ரெடியாக இருக்காங்க. நாங்கள் 56 கோடி வந்துருச்சு, இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு என்ன சொல்லிட்டோம்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கல. 10 கோடி ரூபாய் நின்று விட்டது, நோ ப்ராப்ளம். 3 நாட்களாக போயிட்டு இருக்கோம். 3 கோடி வசூல் பண்ணிட்டோம். சேலத்துக்கு போனோம், 1 கோடி வாங்கிட்டோம். இன்னொரு 6-7-8 கோடி ரூபாய் தான் தேவை, நமக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் நான் ஆதங்கத்துடைய வெளிப்பாடை சொல்கிறேன். எப்பவும் நான்லாம் புலம்ப மாட்டேன். மற்றவங்களை பற்றி குறை சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை, எங்கள் டீமுக்கே இல்லை. சுட்டு போட்டாலும் டீமுக்கே கிடையாது. ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக செயல்படுத்துகிறோம். அக்டோபர் 31ஆம் தேதி புதிய சத்திரம் திறப்பு விழா உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு உங்களை காசி சத்திரத்தின் சார்பாகவும் 48,000 நகரத்தார் குடும்பங்களின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, வதந்திகளை கேட்டு தயவு செய்து நம்பாதீர்கள். என்னுடைய நம்பர் இருக்கு, அவ்வளோ பேருக்கு சொல்கிறோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் we are ready to clarify. ஒருத்தரை பற்றி குற்றம் சொல்லணும், தவறு சொல்லணும் அப்படின்னம்னா அதற்கு ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும். 10 மாடிகள் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி ப்ராப்பராக, நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் இங்கே 300 பேர் இருக்கீங்க. 36 மீட்டர் அப்ரூவல், சற்றேறத்தாழ 120 அடி உயரம், 10 + 2 ஃப்ளோர் 12 ஃப்ளோர் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். பத்திரிகைகளில் 5 மாடிக்கு ஒப்புதல் வாங்கி 10 மாடியை கட்டியிருக்கிறார்கள் என்று நகரத்தார் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், தலையங்கத்தில் எழுதுகிறார்கள்.
ஹிட்லராக மாறிக்கொண்டிருக்கிறார் உலகம் பட்டியலே. நான் நாராயணன் என்று சொல்கிறார்கள். நான் ஒரு பூச்சிக்க, என்னை பார்த்தா ஹிட்லர் மாதிரி தெரியுதா? யாரு காலையும் விழுந்து கும்பிடுவேன், யாரு காலையும் மன்னிப்பு கேட்பேன். 1 hour லேட்டா வந்தேன், உங்க எல்லாத்தையும் தார்மீகமா மன்னிப்பு கேட்டேன். அவதூறு சொல்வது ஈஸி. உண்மையிலே நெஞ்சு வலிக்குதுங்க, நெஞ்சு வலிக்குது. அதாவது நட்கூட வாங்கினா தான் தெரியும் உங்களுக்கு. வாங்கி பாருங்க நீங்க. ஒருத்தர் வீட்லையும் 1 மணி நேரம் அதை என்ன சொல்றாங்க, கதை சொல்றான்னு சொல்றாங்க. வரலாறை சொல்ல வேண்டும். மற்ற சமூகத்துக்கு வரலாறு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நகரத்தார்களுக்கு 5000 ஆண்டு பழமையான வரலாறு உண்டு, நாகரிகம் உண்டு, நமக்குன்னு பழக்க வழக்கம் உண்டு, நமக்குன்னு ஒரு உணவு பழக்கம் உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பணிகளை செய்கின்ற நகரத்தார்கள். அவதூறுகளை பரப்பாதீர்கள். இந்த பணம் பூரா காசி விஸ்வநாதருடைய பணம். இதை எடுத்துக்கிடுத்து எவனாவது அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்னார்னா அவனையும் அவன் குடும்பத்தையும், நான் சொல்றேன், ஐ அம் யூசிங் த வேர்ட், we have to be very careful. நம்ம தான் சொல்லியிருக்கோம், விபூதி அள்ளி பூசணும், சிவன் கோயிலில் மிச்சம் வந்துச்சுன்னா கிண்ணத்தில் வச்சுட்டு வந்துடுறது நம்முடைய பழக்கம். அதனால கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கொஞ்சம் நான் எமோஷனலாக பேசுகிறேன், அது சொல்ல வேண்டிய ஒரு தருணம். 300 பேர் இருக்கீங்க. இந்த நல்ல ஏற்பாடை 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூச்சொரிதல் விழா தொடர்ந்து இதே சத்திரத்தின் மூலமாக நடந்ததாக அண்ணன் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இடையில ஏதோ ஒரு காரணங்களுக்காக அது தடைப்பட்டது. திரும்பவும் இந்த ஆண்டு அனைவருடைய ஒத்துழைப்போடு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். காசி விஸ்வநாதருடைய இறையருள் பெற்ற சமூகம் நகரத்தார் சமூகம். நாங்கள் வாரணாசியில் இருக்கோம். ஒரு வீடு பிடிச்சி நான் வாரணாசியில் இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு வரப்போகத்தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஸ்பெண்ட் மை டைம் தேர். அத்துணை நகரத்தார் அல்லாதவர்களுக்கும் நகரத்தார் என்றால் மிகச்சிறந்த சிறப்பு மரியாதை. அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோவிலுக்கு நாம் எடுத்து செல்லுகின்ற இந்த ஒரு அற்புதமான பூச்சொரிட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த இனிய நிகழ்வில் தாமதமாக இவர்கள் எல்லாமே அண்ணா நகரில் தான் இருந்தோம். நாங்கள் ரோட்டில் நின்று சட்டர் ரோஸில் மாற்றிக்கிட்டோம். அண்ணன் வீட்டுக்கு போய் சட்டர் ரோஸில் மாட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால லேட்டு. எங்கே கிருலோ வீரப்பண்ண வந்துட்டாங்க. அவங்க ஒரு துணைத் தலைவர். அண்ணன் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுங்கண்ணே. இல்லைண்ணே குடிஞ்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கண்ணே. அண்ணா குடிஞ்சு பண்ணுங்கண்ணே. என்ன காரணம்னா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா, 474 பொதுக்குழு உறுப்பினருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால் ஒரு கடுகு கூட சாய்க்க முடியாதுங்க. இதுக்குள்ள பண்ற ப்ராஜெக்டுக்கு அப்ராக்சிமேட்டா 2 கோடி ரூபாய், சற்றேறத்தாழ 90 லட்சம் ரூபாயை நகரத்தார்கள் நன்கொடையாக வாரி வழங்கிவிட்டார்கள். அந்த பேர் ஜோர கைது. 10 ரூபா வாங்க முடியாதுங்க யார்ட்டையும். போய் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கேட்டா வச்சிருக்கிற கருங்காலி உலகையில ஒரே போடு மண்டையில் போட்டுருவாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் அனைவரும் மீது இருக்கின்ற நம்பிக்கை, நல்ல காரியங்களை இவர்கள் செய்வார்கள் என்கின்ற அதீத வேட்கை, அதுதான் காரணம். சத்திர பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லாரும் வாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். குடும்பம் என்றால் ஸ்மால் ப்ராப்ளம் இருக்கும், பிஸ்னஸ்னால் ப்ராப்ளம் இருக்கும். இது சத்திரம், நாட் அ கார்பரேட் ஆஃபீஸ். ஸ்மால் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த ப்ராப்ளம் என்னென்ன சொன்னோம் அப்படின்னம்னா அதை நம்ம தீர்த்து வைக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்று இதற்காக ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இந்த பூச்சொரிட்டு விழாவுக்கு நிறைய பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஸ்பான்சர்ஸ் பூ, தட்டு, மேளம், சாப்பாடு அவ்வளவுக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதனால் சாயங்காலம் டெய்லி சம்பவம் நடக்குது. 76 ஊர் நகரத்தார்களும் சென்னையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள்லாம் ஒரு வீட்டுக்கு போகும்போது தான் வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் தே ஆர் லிவிங் அப்படிங்கிறத எங்களால் கண்கூட பார்க்க முடியுது. அம்பத்தூருக்கு சென்றிருந்தோம். மகேஸ்வர பூஜைக்காக எங்களை அழைத்திருந்தார்கள். காலையில் 11 மணிக்கு போனோம். 1500 நகரத்தார்கள். நம்ம ஊரில் ஒரு திருவிழா நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா. 76 ஊர்களில் இருக்க நகர சிவன் கோயில்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மகேஸ்வர பூஜைக்காக கட்டி உள்ள அந்த திருக்கோவில் வெகு பிரம்மாண்டம். இங்கேருந்து கச்சாலீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம சம்பவம் டெய்லி எடுத்துகிட்டு போகிறோம். 76 ஊர் நகரத்தார்களும் இங்கே வசிக்கிறீங்க.
நேற்று நாங்கள் கேள்விப்பட்டோம், புதுவயல் நகரத்தார்கள் சற்றேறத்தாழ 30 நகரத்தார்கள் வந்து இஎம்சி பழனியப்பண்ணன் அவர்களுடைய தலைமையில் வந்து, சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தால் நாங்களாம் கூட வந்திருப்போம், சொல்லலை, வந்து அவர்கள்லாம் போயிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறோம்னா, அவங்க ஊரில் இருக்கவில்லை அந்தந்த சங்கம், ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய ஊர் உலகம்பட்டி, சென்னை வாழ் உலகம்பட்டி நகரத்தார் சங்கம் இருக்குது, அதில் நாங்கள் ஒரு 50-60 பேர் இருக்கோம். அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இதை செய்ய வேண்டும் என்று செல்வமணியன் இருக்கீங்களா? செல்வமணியனுடைய ஏற்பாட்டில் இதை செய்யணும் அப்படிங்கிறத அன்பான ஒரு கோரிக்கையை வைத்து நல்ல முறையில் எல்லாருமே சிறப்பாக செய்துட்டு இருக்கோம். அதற்காக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வுகள் இனிதே துவங்க உள்ளது. இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரும் அன்னபூர்ணி தாயாரும் விசாலாட்சி தாயாரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்கள் அனைவருக்கும், இந்த சத்திரத்தை கட்டியவர்களுக்கும், நாம் காசியிலே கட்டி கொண்டிருக்கின்ற புதிய சத்திரத்திற்கு நன்கொடை வழங்கிய தர்மகர்த்தாக்களுக்கும், புதிய சத்திரம் ரெங்கோன் நகர விடுதி புதுப்பிக்க இருக்கின்ற அந்த சத்திரத்திற்கும், நன்கொடைகளை வாரி வழங்கிய அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து, எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓவர் டு PLM முத்தையண்ணன் அவர்கள். இந்த திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் 3 நாளாக காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றோம். அவ்வளோ அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, எல்லாம் தலைவர் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பார். ஏன்னா இடையில நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தோம், எல்லாம் 56 கோடியும் முடிச்சிட்டோம்னு. சிலது இடையூறுனால அது ஒரு 10 கோடி ரூபா எங்களுக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த 10 கோடியை வசூல் பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்கள் இன்னும் 1 வாரம் இங்கே இருக்க போகிறோம். நம்ம மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் துபாய் எல்லாம் போயிட்டு வர போகிறோம். 1 ரூபா கூட நாங்கள் சத்திரத்துக்காக நாங்கள் டீ கூட சாப்பிட்றது கிடையாது. தலைவர் சொல்கிறபடி எல்லாம் நகரத்தார்களுக்காண்டி, காசி விஸ்வநாதருக்காண்டி நாங்கள் அவ்வளோ கடுமையாக உழைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில அவதூறுகள் வரும்போது எங்களால் அது தாங்கிக்க முடியலை. அப்படி இருந்தும் சில வகையில் 2-3 தடவை நாராயணன் அழுதுட்டாங்க தலைவர். நாங்கள் அவளை தைரியப்படுத்தி இதெல்லாம் ஓவர் கம் ஆகித்தான் வரணும். ஏன்னா இந்த பொது வாழ்வுக்கு சுரணையை விட்டுறணும்பாங்க, அது உண்மைதான் போல. அதே மாதிரி தான் விட்டுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எல்லோரும் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த ரெங்கோன் நகர விடுதி இன்னும் ஒரு 4 மாதத்தில் சிக்ரா மாதிரி எவ்வளோ பெருசாக வந்துடுது பாருங்கள். இதுக்கும் நாங்கள் ஒரு நைட், அன்றைக்கி நைட்டு தான் ரெடி பண்ணி எல்லாம் அப்பீல் அனுப்பிச்சோம். இதுவரை 80 லட்சம் ரூபா வசூலாகிடுச்சு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். அது நம்ம இப்போ வந்திருப்பாங்க ராஜமாணிக்கன்னு சொல்லிட்டு ஐயப்பா இண்டஸ்ட்ரீஸு, அவங்க அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. மல்லிகாட்சி அவங்களும் தியாகராஜன் மனைவி அவளும் ஒரு 10 lakhs கொடுத்துருக்காங்க. திருமதி விசாலாட்சி ஆட்சி சென்னை, அவங்க பையங்க 2 பேர், டாக்டர் பழனியப்பன், இன்னொன்று தியாகராஜன் நினைக்கிறேன். அவங்க 3 ராஜா அந்த டாக்டர் பழனியப்பன், அவங்க 3 பேரும் ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து 30 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. எல்லாம் பலமாக கைதட்டுங்க. அதான் சொல்லுங்கள். அப்புறம் பழனியப்பன் செட்டியார், கடியாப்பட்டி தெரியும் உங்களுக்கு, அவரை நம்ம காசியத்தில் சிக்ராவுக்காண்டி 25 லட்சம் ரூபா நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அபிராமி சொல்ல சிங்கப்பூர் அவர்கிட்ட மறுபடியும் நான் போனோம், கொடுத்தது 7.5 லட்சம். அன்றைக்கி புதுக்கோட்டைக்கு போகும்போது 17 லட்சம் கொடுத்த பிறகு 7.5 கொடுத்தாங்க சிக்ராவுக்கு. மறுநாள் காலையில் அவங்க ஃபோன் பண்ணி, நான் ரெங்கோன் விடுதிக்கு கொடுக்க மறந்துட்டேன், அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா நான் தரோம்னு அன்றைக்கி அவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் தேவோட்டை செஞ்ச திரு VR அழகப்பன் அண்டு ஏ விசாலாச்சாச்சி அவங்க ஒரு 10 lakhs கொடுத்துருக்காங்க. அப்புறம் திரு M செந்தில்நாதன் எங்கள் காசியத்தத்துடைய பொருளாளர், அவங்க ஒரு 5 lakhs கொடுத்துருக்காங்க. அப்புறம் விசாலாட்சி ஏ முத்துராமன் நச்சாந்தப்பட்டி அவங்க ஒரு 5 lakhs கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, உங்களால் ஆனது தான் கொடுங்க. இன்னும் டிசம்பருக்குள்ளே நாங்கள் இதை முடிச்சிடுறோம். மொத்தம் 18 ரூமும் 54 பெட்டும் வச்சு இதை பாருங்கள், அவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்குறோம். யாருக்காண்டி பண்ணுறோம்? நம்ம நகரத்தார்களுக்கு தான் பண்ணுற ஒழிய எங்களுக்காண்டி பண்ணலை. இதுலேயும் நாங்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதையும் எல்லாம் ஓவர் கம் ஆகி தான் வெளியே வந்திருக்கோம். நிறைய பிரச்சனைகள், கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் போராடினோம். எல்லாம் போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு சொல்லி எல்லாம் வெளியே அனுப்பி தான் அப்புறம் இந்த மாதிரி பண்ணோம், காலி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இந்த
இப்போ புது பில்டிங் எப்படி வரப்போகுது, புதிய சத்திரம் எப்படி வரப்போகுதுங்கிறத இங்கே படம் வச்சுருக்கோம் பாருங்கள். பின்னாடி அழகு போல் இருக்கும். அந்த சிக்கரா எவ்வளோ பெரிய இதாக இருக்கோ அதே மாதிரி அதுவும் எங்கள் பெரியல முடிச்சிடுவோம். இங்கே மேலும் இந்த சத்திரத்துக்கு நாங்கள் வந்து என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா கொடுங்க, அதை நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவோம். இந்த சம்பவம் வந்து ஆரம்பிச்சு இன்னையோட 134 ஆச்சு, 136 நாள் ஆச்சு. எல்லாம் பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊராக வர்றாங்க. தலைவர் சொல்லக்கூடிய 4 நாளைக்கு முன்னாடி புதுவையிலேருந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு நேற்று அதுக்கு முன்னாடி கோணாவட்டு நகரத்தார்கள் வந்தாங்க. ஒவ்வொரு ஊர் நகரத்தார்களும் இப்படி வந்து பண்ணிங்கன்னா நான் உண்மையத்தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. அப்படி வைப்ரேஷன் இருக்குது இந்த பில்டிங்கில். இப்போ முன்னாடி வந்து இந்த பில்டிங்கில் வந்து யாருமே உள்ளே வர்றது யோசிப்பாங்க. இந்த பில்டிங்கில் வந்து உள்ளே வந்தாவே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. காரணம் என்னென்னா இந்த சம்பவம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்கோம், இந்த பூத்தட்டு. ஏன்னா சாமி வந்துட்டார். யார்? நம்ம வந்து கச்சாலேஸ்வரங்கிற சிவன் வந்துட்டார். இப்போ அம்பாலே நம்ம தேடி வந்துட்டாங்க. அவங்களாம் கூப்பிட்டு தான் இந்த விழாவை நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதனால் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடையும் இல்லாமல் இந்த சம்பவம் வந்து ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து, அதாவது ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் அதை கண்டினியூவாக போயிட்டுருக்கவங்க நம்ம கொப்பராவட்டியை சார்ந்த சுப்பிரமணியனும், அப்புறம் தேவகோட்டையை சார்ந்த சம்பவனும், அப்புறம் நெற்குப்பை சார்ந்த முத்துப்பள்ளியப்பன், நம்ம மேனேஜர், அப்புறம் இன்னொரு ராமநாதன், இவங்க தான் தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அதோடையும் இல்லாமல் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தயவு பண்ணி எல்லோரும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து இன்னும் சத்திரத்துலேருந்து நாங்கள் ஒரு ரூபாவோட வாங்கலை, எல்லாம் ஸ்பான்சர் மூலமாகவே எல்லாம் நடக்குது. இந்த சம்பவம் வந்து எல்லாம் ஸ்பான்சர் வந்துடுது. ஒவ்வொருத்தரும் விரும்பி வர்றாங்க. ஒரு தடவை நீங்கள் போய் பாருங்கள் சம்பவுக்கு, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காசி விஸ்வநாதருக்கு போயிட்டு வந்து சம்பவுக்கு போயிட்டு வந்து என்ன பலன் கிடைக்குதோ அந்த பலன் இங்கேயும் கிடைக்கும். அதனால் உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, தொடர்ந்து சம்பவுக்கு எல்லோரும் இங்கே சென்னையில் வாழும் மக்கள் வந்து வாங்க. அதே போல் இந்த பூச்செல்லாம் வருஷம் நடக்கும். அதுக்கும் நம்ம வந்து இதை கொண்டாடுவோம். இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் இன்னும் நான் யாரையும் சொல்ல விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவைக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி, நகரத்தார்களுக்கு நீண்ட ஆயுசு, நிறைந்த செல்வம், நோய் நொடியில்லாத வாழ்க்கை, சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பி இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அதாவது அது வேண்டுதலே நான் சொல்ல விட்டு ஆட்சி ஞாபகப்படுத்திட்டாங்க. நம்மவர்கள் சேர்ந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிரும். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த இதை எடுக்கிறோம் பிள்ளை பூத்தட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு எத்தனை பேர் எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு சொல்லுவீங்க. அடுத்த ஆண்டு நீங்கள் எல்லோரும் வருவீங்க. அத்தனை உங்கள் கோரிக்கையெல்லாம் அம்பாள்கிட்ட வைங்க, நிச்சயம் நடக்கும் அது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல வைப்ரேஷன் உருவாயிடுச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க உங்களை எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஓவர் டு வைஸ் பிரசிடென்ட் கிருல வீரப்பன் நகரத்தார்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்மளுடைய துணைத் தலைவர் திரு முத்தையா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். இப்பொழுது தலைவர் அவர்கள் மிகவும் எமோஷனல் பட்டார்கள் என்றால் அவ்வளவு வலி இருக்கின்றது. அந்த வலியினால்தான் அவர்கள் ஒரு எமோஷனலாக பேசுகிறார்கள். அதில் நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிடுகின்றேன். இப்பொழுது நாங்கள் அமெரிக்கா 2 முறை சென்று வந்தோம். மற்ற நிர்வாகிகளுக்கு இப்போ விசா கிடையாது. எனவே நானும் தலைவரும் 2 முறை விசா இருந்ததனால் நாங்களே சென்று வந்தோம். ஆனால் செல்லும் பொழுது எவ்வளவு சிக்கனமாக, ஏனால் எல்லாம் சொந்த காசில் செல்கின்றோம். இப்பொழுது இங்கேருந்து ஃப்ளைட்டு புக் பண்ணுவது என்பது கிட்டத்தட்ட வருவதற்கு 1.25 லட்சம் ரூபாய் தான் வரும். பிறகு அங்கிருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் இப்பொழுது முதலில் நான் என்னுடைய மகள் வீட்டிற்கு சென்றேன். தலைவர் அவர்கள் அவருடைய மகள் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு இருந்ததே 1 நாள் 2 நாள் தான். அவர்கள் கூட கேட்பார்கள், என்ன இவ்வளவு தூரம் வந்துவிட்டு உடனே செல்கிறீர்களே என்று. ஏனால் நாங்கள் வேலை நிமித்தமாக வந்திருக்கின்றோம், இங்கு பொழுதை கழித்து நாங்கள் உல்லாசமாக இருக்க வரவில்லை என்று சொல்லி 2 நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு முதலில் ஊஸ்டான் நகரத்திற்கு நாங்கள் பிள்ளையார் நோம்புக்காக சென்றிருந்தோம். அடுத்து சான் பிரான்சிஸ்கோவுக்கும் சென்றிருந்தோம். அடுத்து ரிட்ரீட்டு நடப்பும் இடத்திற்கு அங்கும் சென்றிருந்தோம். அது மாதிரி எல்லா இடத்திற்கும் சென்று நாங்கள் செல்லும் பொழுதே அங்கு யார் இருக்கிறார்கள், எங்களை யார் வந்து ஏர்போர்ட்டில் வந்து எங்களை பிக்கப் செய்வார்கள் என்பதை நான் உறுதி செய்து கொண்டு தான் செல்வோம். அந்த அளவிற்கு, ஏனால் நாங்கள் அங்கு போய்
லாட்ஜ் பிடித்தாலோ மற்ற போக்குவரத்து செய்தாலோ எங்களுக்கு செலவுகள் அதிகமாக வரும். எனவே அவர்கள் ஆனால் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அனைவருமே நல்ல முறையில் எங்களை உபசரித்து அந்த ஒவ்வொரு தடவையும் 10 நாள் இருந்து விட்டு வந்தோம். அந்த நல்ல முறையில் எங்களை உபசரித்து நன்றாக எங்களுக்கு நல்ல தொகையினை கொடுத்தார்கள். அதற்கு அவர்களுக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு மிகவும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அவர்கள் மொத்தமாக கொடுத்த பணம் 7.5 கோடி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். 2 தடவை போய் ஆனால் எந்தவித ஒரு செலவு கூட சத்திரத்தில் எழுதாமல் நாங்களுடைய சொந்த செலவில் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு வந்தது. அதையெல்லாம் நாங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இந்த ஆற்றலை இந்த செயலை காசி விஸ்வநாதருக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்து கொண்டு வரும்பொழுது இந்த மாதிரி அவதூறுகள் வரும்பொழுது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதை கண்டு நகரத்தார்கள் அனைவரும் இதற்கு உறுதுணையாக இருந்து நம்மளுடைய சிறப்பு விழாவிற்கு எல்லோரும் 31/10/2025 வருகையிலிருந்து எல்லோரும் எங்கள் நிர்வாகிகள் காசி சித்திரத்தை சிறப்பித்து வரும்படி பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். நான் இந்த காசி சித்திர துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2.5 வருடங்கள் ஆகின்றன. நானும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வருகின்றேன். எங்கள் தொழிலானது 7x24 hours வேலையில் உஷாராக இருக்க வேண்டிய வேலை. நான் இந்த பொறுப்பிற்கு வந்தவுடன் எனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் இந்த பொறுப்பிலும் இருந்து கொண்டு எப்படி கம்பெனி நிர்வாகம் செய்வீர்கள் என்று கேட்டார்கள். எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதர் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னேன். அதன்படியாக இந்த 2.5 ஆண்டுகளாக கம்பெனியும் காசி விஸ்வநாதர் அருளால் நல்லபடியாக நடந்து வருகின்றது. அனைத்தும் இறைவன் செயல் என்றே நம்புகின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். जय 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 पழனிகிரீசா திருவடி சரணம் சரணமையா. जय 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 पழனிகிரீசா திருவடி சரணம் சரணமையா. மயிலொரு பங்கினில் குயிலொரு பங்கினில் ஆம்புற வந்திட மாமுருகா. மலையென நிலையென மதியென நதியென மாந்தரை காத்திடு வேல் முருகா. சிலையென அலையென சிந்தையில் சந்தியில் செந்தமிழ் ஒலியென திகழ்பவனே. ஜய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணமையா. ஜய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணமையா. கண்மணிவேலா கார்த்திகை பாலா கால் நடப்போர்க்கு கற்பகமே. பெண்மணி பிள்ளை ஆடவரெல்லாம் பேசி நடப்பதும் அற்புதமே. விண்மணி உண்ணும் வெற்புகள் எல்லாம் வேல் நுனியாலே பொடி பொடியே. ஜய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணமையா. जय 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 जय
பழனிகிரீசா திருவடி சரணம் சரணம் ஐயா. கார்த்திகை என்ன மார்கழி என்ன கால்நடையாலும் சந்நிதியில் பார்த்திட வந்தோம் பாலபிஷேகம் பாடல்கள் எல்லாம் பவனி வரும் ஈர்த்திடவென்றே எழுந்த உன் வேலை எங்கனம் மறைத்தாய் சண்முகனே. ஜெய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணம் ஐயா. ஜெய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணம் ஐயா. எத்தனை கோடி இன்னல்கள் வந்தும் ஏறு நடைக்கும் குறைவும் இல்லை சித்தனை வென்ற தென் திருப்பழனி சேவகனேவும் சந்நிதியில் பக்தர்கள் வந்து பணிந்திடுகின்றார் பார்த்திட என்ன தாமதமோ. ஜெய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணம் ஐயா. ஜெய 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 பழனிகிரீசா திருவடி சரணம் சரணம் ஐயா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கல்லாக மரமாக காய்ந்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே கந்தலுடை கட்டி அம்மா என்பார் வாழ்வு கடலாக பொங்கும் அருளே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லோடு பொருளோடு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே தொடை மீது குருநாதன் தனை வைத்த சிவனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆத்தாலும் சந்நிதியை அறியாத பிள்ளை நான் ஆனாலும் கவிதை சொன்னேன் ஆடி வரும் கங்கையில் மூழ்காத காக்கை நான் ஆனாலும் வேறு பெற்றேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். காத்தாலும் மங்கள கையோடு முகத்தையும் கற்பனையில் காணுகின்றேன் கட்டாயம் உன்னருளை பெற்றே நான் வாழ்கிறேன் காலத்தில் அங்கு வருவேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சேர்த்தாலும் அன்னையே செய்த பாவத்தை சிறிதும் நீ மதிக்கலாமாம் சிற்றறிவு ஆசானின் பேரறிவு காப்பதும் தேவி நீ மறந்ததுன்றா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பூத்தாமரை என பொங்கு சினநாகத்தை புரிந்தவன் கலந்த மயிலே புகழ் பெருகு காசி நகர் தகவுடைய தேவியே பூவை விசாலாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வருடுவோர் கைக்கெல்லாம் வாழ்கின்றது என வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கொண்ட கூந்தலால் தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மானிடம் பெரிதென்று பூமியில் பிறந்த நான் மதிகட்டி சொன்னதுண்டு மண்ணிலே புழு பூச்சி தன்னை விட ஈனமாய் வாழ்வதை பார்த்ததுண்டு. ஓம்